12th ரிசல்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் 10த்தோட ரிசல்ட்டும் வந்துரும். ஒரு பேரண்ட்டா நீங்க இப்போ உங்க பசங்க கிட்ட பண்ண வேண்டிய விஷயம் மென்டல் சப்போர்ட் குடுக்கறது. ஏன் அப்டின்னா, இப்போ குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்டிங்கிறதுல கிளாரிட்டி கம்மியா இருப்பாங்க. நீங்க அவங்க எடுத்த மார்க்ஸ பத்தி அதிகமா பேசுறத தாண்டி, அவங்க அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக போட்ட எஃபோர்ட்ட பத்தி நீங்க அதிகமா பேசுனீங்கன்னா, அவங்க மோட்டிவேட் ஆவாங்க. 2வது நீங்க அவங்க கூட உட்காந்து காமா என்ன அடுத்து பண்ண போறாங்க, அதாவது கரியர் ஆப்ஷன்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும். உங்களுக்கும் சில ஐடியாஸ் இருக்கும். 2த்தையுமே உட்காந்து ஈச் அதர் கம்யூனிகேட் பண்ணி, அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன்க்குள்ள வாங்க. கன்வின்ஸ் பண்ணி அவங்கள எதையுமே பண்ண வைக்காதீங்க. ஏன் அப்டின்னா, நாளைக்கு அத போய் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறது அவங்க தான். அங்க இருக்கிற டிஃபிகல்டீஸ இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்ண கஷ்டம் வந்துச்சுன்னா, அது அவங்க மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்றது இல்லாம, அவங்க கரியரையே அது கம்ப்ளீட்டா ரூயின் பண்ணி விட்டுடும். ஸோ, அது இதுக்கான ப்ராப்பரான டைம் பிளான் பண்றதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட எஃபோர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணிட்டே இருங்க. எங்கெல்லாம் நேரம் கிடைக்குமோ, எங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ, "ஏய் நீ சூப்பரா பண்ணியிருந்த, இவ்வளோ எஃபோர்ட் போட்ட, நைட்லாம் உட்காந்து படிச்ச, குட்." அந்த மாதிரியான அப்ரிசியேஷன் குடுத்துட்டே இருங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பா இப்ப தேவைப்படும். அவங்களுக்கு பிடிச்ச மாரியே விஷயங்கள், வெளியில கூட்டிட்டு போணுமோ, இல்ல என்ன வேணுமோ அப்படிங்கிற மாரி பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கணும். ஸோ இது எல்லாம் நீங்க உங்க பசங்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா, இதுவே ஒரு பெரிய எமோஷனல் சப்போர்ட்டா அவங்களுக்கு இருக்கும். இது அவங்களோட ஃபியூச்சர பெட்டர் ஆக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ்க்கோ, இல்ல இந்த 12th அண்ட் 10th ஸ்டூடண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.